Thank you.
வழியாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு நமது பாம்பாட்டி கிராமத்தின் சார்பாக இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை பிளாத்தனை நாடகமாக நடத்தும் அன்பு குடும்பத்தார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பு அண்ணா மருதமணி அண்ணா அவர்களுக்கும் நமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுத அடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிறந்த முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமலை செய்வது என்பது எளிதல்ல. சாதாரண விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமொன்றை கொள்வதலால் கட்டல் வெறுப்பதுண்டோ புலவல்ல தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நெவில் ஒரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை நடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்று உறவினர் என்று ஏற்றுக்கொள்ளியதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியவர்களாய் உங்களிடத்தில் சிறை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தன்மடியிலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனே நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேனன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் விளப்ப குழந்தையாய் 7 உடன்பரவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோடு இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்து முருகனையே வணங்கி நின்று தெய்வ
முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் தன்னையாக ஊர்கோர் அவதர்மாய் தோற்றம் அளிக்கும் மாறி காலி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபிணியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணின் பொற்பாதங்களை பணியலாமே. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்களம் பொங்கிட மனதில் வந்திடும் மாரியம்மா கரு மாரியம்மா என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினை மிதைக்கப்பட்டுள்ளதாம் நிலைக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்ட என்பது அப்பா ஆமாண்ணே அடிக்கிற வெயிலுக்கு அது இப்ப இந்த மழை தான் நம்மளுக்கு ஆபத்தே. அது நல்லபடியாக வெயில் அடிச்சிருந்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. சரியெல்லாம் இந்த காவலுக்கு எப்படியெல்லாம் செல்ல வேண்டும் என்று எம்பெருமான் முருகன் வள்ளித்துணையோடு அல்வம் முருவமாகி அனாதே பிளவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளமதோர் மேனையாக கொண்டு கருணைக்கு ஒரு முகங்களாலும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு மறுத்திரு முதல் உதித்தனன் முழகமிய என்று சொன்னார்களே. உதித்த எம்பெருமானை காண்பதற்காகவே வழி மீது விழி வைத்து அனுதினம் காத்து கொண்டே இருந்தாலும் கந்தன் வருவான், எப்படியாவது என்னை மட்டும் கட்டி ஆழ்வான் என்று அவனுடைய வரவை எண்ணி காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால முருகப்பெருமான் நினைச்சு இந்த இடத்துல காவலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் மட்டும் எப்படி கூலிச்சாமி கூட்டி போ. எதுக்கு? ரொம்ப பாதுகாப்பான ஆள் இல்லை எனக்கு. பாதுகாப்பான எவ்வளவு நம்பிக்கையா போய் சொல்றீங்க. வர முடியாது, ரொம்ப அவரை கூட்டு போனா ஒரு மிருகம் வராது முகத்தை பார்த்து.
ஏன்னா அவனே பேய் மாதிரியே இருக்கேன். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த தன்மையோடு இந்த காவலை எப்படியெல்லாம் பார்க்கலாம். 7 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று நம்பி தலைவன் முருகப்பெருமான் என்று வேண்டிக் கொண்டாரும். சரவணா அந்த சரவணனிடம் முருகன் வேண்டிக் கொண்டார். முருகனிடம் வேண்டிக் கொண்டதால் அது நம்பி தலைவனுக்கு உடனே கேட்ட உடனே கொடுத்தார். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினறிய வள்ளி கொடியில் எண்ணெய் கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளி என்று பெயர் வைத்து கனக வேங்கை பூங்குரத்தி என்ற இன்னத்தின் பெயரையும் வைத்து இந்த காவலுக்கு செல்ல வேண்டும். திணைகளெல்லாம் அறுவடைக்கு தயாராக உள்ளது. அந்த அறுவடைக்கு தயாரான திணைகளை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் சொல்ல கேட்டு விடத்தில் வேள்விமலை சார்லுக்கு வந்தாலும் நான் மட்டுமே காவலுக்கு செல்ல வேண்டும் என்ற அன்பான தோழிகளை அழைத்து என்ன ஒரு அழகு. 2 பெண்களையும் பார்த்தால் விடிய விடிய பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்பேற்பட்ட அழகி அந்த அழகிகளை அழைத்து காவலை எப்படி பார்க்கலாம் என்று எதிர்பார்த்து மீண்டும் கந்த பெருமானையும் வணங்கலாம் என்று ஒரு ஆசையோடு முருகனை வணங்கிக் கொண்டே இருக்கலாம் அல்லவா. அதனால நாங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு என்னாலும் நம் வாழ்வில் கவலையில் என்று வாக்கியத்தில் கிணைவார். வேலும் மயிலும் மல்லாசி பிரியமாக அமைந்தாலும் அந்த வேலவனை எப்படிதான் நினைத்து காவல் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் முருகனை வேண்டிக்கிட்டே இருந்து சொல்லணும்னே. அட பாவி பயலே ஏன் அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க? நவபாசனத்தையா? அதனாலதான் பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. என்னைக்காவது எனக்கு அந்த கொடுப்பனை கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைங்க அந்த ஆண்டி குளத்தை பார்ப்பதற்காக அது நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி காத்து கொண்டிருந்தது போல நானும் அந்த கந்தன் வரவேனை காத்து கொண்டே இருக்கலாம். நீங்க சொன்னது உண்மைதாங்க. சாமி பாட்டு பாடுனா எல்லாத்தையும் பிடிக்க மாட்டுது. அந்த மாதிரி தான் கோவத்தோட எல்லாரும் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன கிளம்பி போறதுக்கா? இனி நான் படிப்பேன் மாட்டவே மாட்டேன். அதனால அந்த கந்தனை கொஞ்ச நேரம் காதல் செய்யலாம் என்ற ஒரு ஆசை. அடுத்தவர் காதலிக்கிறத பாக்குறது என்ன அம்புட்டு ஒரு ஆர்வம் உங்களுக்கு? தவறு கிடையாது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஏன் இப்படி அண்ணன் தம்பி எல்லாம் வச்சு அந்த வார்த்தையை சொல்லணும் தெரியுமா? நீங்க தான் உடனே அந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்? அவங்க அப்புறம் எங்க இருக்காங்க? நீங்க 4 பேர் உள்ள 3 பேர்
அவங்க பூரா எங்களுக்கு மச்சினை நீங்க இல்லைன்னா போங்க. வெள்ளா குளத்துலேருந்து உடன்பிறப்பெல்லாம் வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நீ ஏன் சொல்லிக்கிற வேண்டியதான் உடன்பிறப்பு தம்பி தானப்பா. பாத்துக்கங்க, அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் வேணுமே. சரியா இருக்கு, ஒரே நிறமா இருக்குமா? அதேதான். ஏன் அழிக்காமலும் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. காலையில பார்த்துட்டு போற ஒரு பிரச்சனை இல்லை. அந்த தன்மையோடு இந்த காவலை எப்படியெல்லாம் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் என்றாலும் முப்பிள்ளா குமரி வாழ்க்கை முனையில் அரசன் வீரமும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையிலா தெரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞாலமும் ஆப்பிளா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமல் மூத்தவர் செல் போயிட்டு வந்திருந்தாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலையரங்கமே இருந்துச்சு. அது உள்ளூர் தான், இது வெளியூர் தான். எப்படி இருந்தாலும் எவ்வளவு ஒரு சிறப்பாக யாருக்கு எப்படி அமைக்கணுமோ என்னுடைய உடன் பிறந்தவர் சரவணன் வந்துவிட்டால் நல்ல ஒரு சந்தோஷம். கண்டிப்பா யாருக்கு இல்ல யாருக்கு எந்த நிலைமை நம்ம பார்த்தாலே பார்க்கக்கூடிய பார்வை மூலமாக இவங்களுக்கு இந்த நிலைமையில தான் வைக்கணும் அப்படின்ற ஒளிபெருக்கியை சரியாக அமைத்து கொடுத்த உடன்பிறவாத சகோதரர் வெள்ளா குளத்தை சேர்ந்த அன்பு தம்பி சரவணன். அண்ணனா தம்பியான்னு தெரியல, எப்படி ஒன்று இருக்கட்டே இருந்தாலும் அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம், ரொம்ப நன்றிப்பா. உங்களுடைய யூனிஃபார்மான அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆடையெல்லாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், ஆஹா நம்ம தம்பி வந்துட்டாரு அப்படின்னு. அன்புள்ளத்திற்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன ஒரு கொடுப்பனை இப்படிலாம் இந்த கொடுப்பனையாவது கிடைக்குமா? நீங்கெல்லாம் இந்த கொடுப்பனை அனுபவிச்சிருக்கீங்களா? சரி, இந்த காதலை எப்படிலாம் இந்த கந்தன் இடத்தில் சொல்லலாம் என்று அவருக்கான எப்படிலாம் நான் காத்து கொண்டே இருக்கலாம் என்று